நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனுக்கு போன உடனே ஒரு யூடியூபரோட வேலை என்னங்க வீடியோ எடுக்கிறது தானே. சரி நானும் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒவ்வொருத்தராக பிடிச்சி கெஞ்சி நான் கேஷுவலாக நடந்து வர்ற மாதிரி வீடியோ எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். எங்கள் அண்ணன், என் தம்பி, எங்கள் அக்கா 3 பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கமெண்ட் சொல்கிறாங்க. என்ன நீ எப்போ பாரு வீடியோ எடுத்துகிட்டே இருக்க, நீ என்ன யூடியூப் பைத்தியம் ஆயிட்டியான்றாங்க. எங்கள் அக்கா என்ன சொல்லுது, இவளுக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிருச்சு, கேமராவை நீ ஆஃப் பண்ணவே மாட்டாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்துச்சு. இவங்க 3 பேருக்கு முன்னாடியும் இருங்க என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக பிகைண்ட் உட்ஸில் நான் இன்டர்வியூ கொடுக்க வருவேன், அப்போ என்னை பார்த்து பெருமையாக என் தங்கச்சி எங்கள் அக்கான்னு சொல்லிக்கிறவங்க, அந்த நாள் வரத்தான் போகுது அப்படின்ற மாதிரி ரஜினி மாதிரி நான் சவால் விட்டுட்டேன் தைரியமாக. சரி மாப்பிளக்காரனோட சேர்ந்து ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட போய் கேட்டேன்னா அவன் என்ன சொல்கிறான், உனக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு சொல்லு, அப்போ தான் நான் வீடியோ கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். இந்த கேள்வி என்னை சாட்டையை வச்சு அடித்த மாதிரியே இருந்துச்சு. 1000 சப்ஸ்கிரைபரை கூட தாண்டாத நீ எல்லாம் ஏண்டி சவால் விடுற அப்படின்ற மாதிரி எங்கள் அக்கா என்னை கலாய்ச்சிட்டு இருந்துச்சு. இரு கண்டிப்பாக ஒரு நாள் நான் பெரிய ஆளாக தான் போகிறேன், அதை பார்த்து நீங்கள் வாயை திறக்க தான் போகிறீங்கன்னு எங்கள் அக்காட்டையும் ஒரு சவாலை விட்டுட்டேன். ஃபங்க்ஷனும் சிறப்பாக முடிஞ்சிச்சு.